கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 17/12/2023 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையும் கிருபையும் விடுதலையும் ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச விலைக்கு வரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவனுடைய கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்யட்டுமப்பா. நிறைவானது இவருடைய வாழ்க்கையில் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். நிறைவானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி ஆட்சேபிக்கிறேன்ப்பா. சங்கீதம் 91:1 உன்னதமான ஒரு மறைவில் இருப்பவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி எப்போதும் உம்முடைய நிலையில் தங்கி சகலத்திலுமே ஜெயிக்கும்படியாக செய்யுங்கப்பா. தீமைகள் அணுகாதபடி வேலி அடித்து நன்மையை கொடுங்க. இவருடைய பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 17/12/2023 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் உடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசத்தில் நன்மையும் கிருபையும் விடுதலையும் அப்பா உண்டாக்கும்படியாக நீர் செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். என் தேவனுடைய கரம் தேசத்திலிருந்து அற்புதத்தை செய்யட்டும் அப்பா. உடைய நிறைவானது தேசத்திலிருந்து செயல்படும்படியாக நீர் செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். வியாதியோ துன்பமோ துயரமோ தேசத்தில் அணுகாதபடி வேலி அடித்துக் கொள்ளுங்க. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவ ஒரு சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளர்களே, 22ஆம் தேதி திக்கற்ற பிள்ளைகளோடு நம்ம கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாட இருக்கிறோம். அதற்காக தேவைகள் சந்திக்கப்படணும், ஆண்டவருடைய நன்மைகள் இருக்கணும், வருகிற ஜனங்களெல்லாம் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படணும், ரட்சிப்பின் அனுபவம் பெறணும் என்பதற்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.